நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் சமமாக்கிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்ற நம்ம விஜய் ரொம்பவே கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டிட்டு இப்போ வந்திருக்காரு வீட்டுக்கு. அதனால அவரை ஆரத்தி எடுத்து தான் உள்ள வரவேற்கணும். அந்த மாதிரி ஆரத்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி எட்டினாராங்க. அந்த சமயத்துல மல்லிகை ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்க போறாங்க. நம்ம ராஜேஸ்வரி கோவத்துல தட்டி விட்டுறாங்க. ஏன் தம்பி கஷ்டப்பட்டு போராடி அங்கேருந்து வந்திருக்கான், இவளுக்கு எதுக்கு நீ ஆர்த்தி எடுக்கிற? இந்த வீட்டுக்கு பிடிச்ச கிரகமே இவதான், இவளால் தான் இந்த வீடு இந்த அளவுக்கு விளங்காம போயின்னு இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுறாங்க. இதனால நம்ம மல்லி ரொம்பவே மனதளவில் பாதிக்கப்பட்டுறாங்க. என்னடா நம்மளை இந்த அளவுக்கு பேசுறாங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம என்னதான் பண்ணிட்டோம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுவுமே பண்ணலை, இந்த பிரச்சனை எப்படி விஜயை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான எஃபெக்ட் போட்டு அவங்க கிட்ட போய் காலில் கையில் விழுந்து அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி விஜய் வெளியே கூட்டிட்டு வந்தா இவங்க நோகாம நோம்பு கூடாம நம்மளவே ஒரு பக்கம் தப்பா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு மனதளவில் வருத்தப்படுறாங்க. இதுக்கு விஜய் எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு ரொம்பவே தலைக்கீழ போடுறாங்க. அந்த சமயத்துல அக்கா உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வாய்ஸ் ஆடாலாம் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுனீங்க, மல்லி தான் போயிட்டு எனக்காக போராடி யார் காலையே விழுந்து என்னை வெளியே கூட்டின்னு வந்திருக்கா. என்னதான் காசு வச்சிருந்தாலும் மனசுன்றது ஒன்று இருக்கணும், யாருக்காக வேணாலும் இறங்கி அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கணும். மல்லி எனக்காக போனா, ஆனால் நீங்கள் உங்கள் ஈகோவை மட்டும்தான் பார்த்தீங்க, காசு தான் தூக்கி போடுவோம், மற்றபடி யாருக்கிட்டையும் நான் கெஞ்சணுன்னு அவசியமே இல்லை, நான் அப்படியே சும்மா காசை போட்டே கரெக்ட் பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரையும் நீங்கள் காசை மட்டும் தான் நம்பினீங்க. ஆனால் நம்ம மல்லி அப்படி இல்லைங்க, கரெக்டாக எப்படியாவது என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கெஞ்சி தப்பு நாங்கள் தான் பண்ணது எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உண்மையை சொல்லி அவங்க கிட்ட இருந்து என்ன வெளியே எடுத்திருக்கா போலீஸ் ஸ்டேஷன். அப்படிப்பட்ட மல்லி மேலே இனிமேல் நீங்கள் எந்த ஒரு தேவையில்லாத வாய் வார்த்தையிலையும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. இதனால கடுப்பான நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம், டே என்ன நடக்குதுங்க, என்ன பொண்டாடி சோக்கு கண்டுட்டியா சோக்கு, அதனால தான் இப்போ என்ன இந்த மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் பேசுகிறாங்க நம்ம ராஜேஸ்வரி நீ பேசுறது எல்லாமே ஓகே தாம்மா, நீ ரொம்பவே தங்கமான பொண்ணு தான், ஆனால் இருந்தாலும் இந்த ஆணவம் அகங்காரம் காசு இருக்கு திமிரு இதெல்லாம் உங்ககிட்ட இல்லாமல் இருந்தால் நீ தாம்மா இங்கே இருக்கிறதுலே நம்பர் 1 கிங் ஆஃப் த உமன் சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் நீ அப்படி இல்லையா, உன்னை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கிறவங்க ஹை குவாலிட்டி, காசு இல்லாதவங்க லோ குவாலிட்டி, அந்த மாதிரி குவாலிட்டி விதமாக தானே எல்லாரையும் பார்த்துன்னு இருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி இருக்க சொல்லு பார்க்கலாம், உன் வாழ்க்கையில் நீ மாறவே மாட்டியா, உன்னெல்லாம் வச்சுக்கின்னு ஊறுகாய் போட முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் ரொம்பவே இதை கேவலமாக பார்த்துட்றாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து நான் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேலே என் தம்பிக்கிட்ட பேச்சு வச்சக்கூடாது, அவனே என்ன அவன் முன்னாடி அசிங்கப்படுத்துறால, என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமாக போச்சா, அவ்வளோ இலக்காரமாக போச்சா, இருக்கு அவனுக்கு இருக்கு சிறப்பாக அவனுக்கு எதனா ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. வேறு எதனா ஸ்கெட்ச் போட்டு இந்த மல்லியை ஃபஸ்ட்டு தூக்கணும். ஒவ்வொரு விஷயத்தில் விஜய் கிட்ட நெருங்கின்னு போயினே இருக்கா, எப்படியோ ஒன்று பிரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட விடாமல் ஒரு பக்கம் அவன் நெருங்கினே இருக்கா. இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, எப்படியாவது இன்னும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு 2 பேரும் பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் கங்கணம் கட்டுன்னு சுற்றின்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படின்றதான் ஒவ்வொரு கதையாக இருக்குங்க. சரி பார்ப்போம், ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் நிச்சயம் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், ஏதோ ஒன்று நடந்து கண்டிப்பாக இதை பிரிக்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இதில் ஜெயிக்க தான் போகிறாரு. ஏன்னா விஜய் சாதாரணமான ஆள் இல்லைங்க, விஜய் ரொம்பவே ஒரு திறமைசாலின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது, அவரோட திறமைக்கு இனியாக யாராலையும் வர முடியாது. அந்த அளவுக்கு அவர் போடுற எஃபெக்ட் எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா கரெக்டாக போயிட்டு கம்பெனிக்கு போகிறாங்க. இன்னிலிருந்து நானும் கம்பெனிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்குறா ஒரு பக்கம். எனக்கு பிஏவை தான் வரப்போறா, அவள் என்ன படிச்சிருக்கா உனக்கு பிஏ வரதுக்கு, ஆலோசனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. என்னோட மனைவி எனக்கு கரெக்டாக தான் இருப்பா, நான் இனிமேல் அவளை கூட கூட்டு தான் போக போகிறேன், இது யாரோட இதையும் நான் கருத்தையும் கேட்க விரும்பல, நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய். உடனே ராஜேஸ்வரி ஓஹோ சரிப்பா அப்படியே நீ முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்ட, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்ட, அதனால் உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, பேசி ஜெயிக்கவும் முடியாது. நீ என்ன பண்ண இருக்கிறியோ உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுது அது எல்லாமே பண்ணு, எல்லாமே உனக்கு நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அவளை தூரமாக வச்சு நிற்கிற போதே உனக்கு அப்படியே சும்மா தூக்கி ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக போட்டு வந்தாங்க. இப்போ கிட்ட கூட்டின்னு போய் வைக்கவா பாரு ஆப்பு, அன்னைக்கு தெரியுண்டா அந்த அக்காவோட அருமை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க. அக்கா அங்கே பாருங்கள், யாரை பற்றி யார் என்ன எல்லாம் எனக்கு தெரியும், அவங்கவுங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துன்னு அவங்கவுங்களுக்கு இருக்கிற நாலேஜ் நம்ம சொன்னால் மட்டும் போதும். நாம் என்னதான் அவ்வளோ படிச்சுக்கிறோமா இவ்வளோ கிழிச்சுக்கிறோமானாலும் நம்மளுக்கு கீழே இந்த இதில் அனுபவம் தான் முக்கியம். அனுபவம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அனுபவத்தாலேயே ஜெயிக்கிறாங்க. படிப்புன்றது கரெக்டாக கற்றுக்கிறதுக்கு அந்த
மற்றவங்ககிட்ட எப்படி பேசுறது, ஒழுக்கம் இதெல்லாம் வரத்துக்காக மட்டும்தானே தவிர அதுதான் அவங்களோட நாலேஜ், அவங்களோட அறிவு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவும் சொல்கிறது இல்லைங்க. கரெக்டாக இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி தான் நல்லா பேசி இப்போ நம்ம விஜய் வந்து மல்லிகே சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று இருக்காங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைடா, நான் எதுவும் பேசல, உன் இஷ்டம் போல் என்ன வேணாலும் செய், உன் இஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக. எங்கள் ஊரில் கரண்ட்டு கட் ஆயிருச்சு, அதனால் யாரும் எதுவும் எடுத்துக்க வேணாம். டாடா, பை பாய்.